இப்போது சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்ட்டா சாம்பார் பொடி தயார் பண்ணணும். அதுக்கு இங்கே பாருங்கள், மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூனு, பெரிய ஸ்பூன் இருக்குல்ல அதனால் 3 ஸ்பூனு. அதே மாதிரி பாருங்கள் துவரம்பருப்பு, அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல் ஸ்பூனு பெருங்காய பொடி. அப்புறம் இதில் பாருங்களேன், இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கே மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறமே இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, மல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். அடுத்து துவரம்பருப்பு சேர்த்துக்குவோம். அடுத்து இங்கே பாருங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இங்கே பாருங்க, நல்லா வறுப்பிட்டு இருக்கோம். நல்ல ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா கறிப்பிடும்ல. அதனால பாருங்க, ஒவ்வொரு வாசனையும் வருது. ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பு, மல்லி வாசனை, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகாய் எல்லாம் சேர்ந்து ஒரே வாசனை வச்சுப்போம். நல்ல ரோஸ்ட் ஆகட்டும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போதான் அது வந்து நல்ல வாசனை இருக்கு. சாம்பார் பொடி நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அதில் கருவேப்பிலை வச்சுருந்தோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா உலர்த்திட்டு அப்புறமே இது கூட அதை சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா உறந்துருச்சு. உறந்து வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வெந்தயம், மிளகு, சீரகம், கசகசா வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்குவோம். லோ ஃப்ளேமே இருக்கட்டும். இன்னும் இந்த கசகசாலாம் இருக்குல்ல, அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சா தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்படியே கலக்கலன்னு சத்தம் கேட்குது பாருங்க, அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துடணும். இன்னும் கொஞ்சம் அந்த கருவேப்பிலாம் ரோஸ்ட் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகுது. இந்த டைமில் நம்ம தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் தான். அப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு பொடி ரெடி பண்ணிக்குவோம், சாம்பார் பொடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை ஆறட்டும், ஆறின பிறகு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடையில் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. தவிர இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதை வந்து ஒரே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சில பேர் ஆயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது ரொம்ப காலத்துக்கு வச்சுக்க முடியாது. அதனால அது வந்து ஆயில் ஸ்மெல் ஆகிடும்ல. அதனால் நம்ம இப்படி வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் இது வந்து நல்லா ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.